டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து அந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் லோக்பால் அமைப்பை பற்றி பார்ப்போம். லோக்பால் மசோதா முதலாக மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. இந்த லோக்பால் மசோதா பல முயற்சிகளுக்கு பிறகு லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டமாக நடைமுறைக்கு வருது. அந்த சட்டத்தின்படி லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குறாங்க. முதல்ல இந்த லோக்பால் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணவர் அப்படின்னு பார்த்தா லட்சுமி மால் சிங்வி, LM சிங்வி. அவருடைய முழு பெயர் லட்சுமி மால் சிங்வி. 1963 இந்த வார்த்தையை உருவாக்கியிருப்பாரு. அவர் ஒரு சட்ட வல்லுநர். இந்த லோக்பால் அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத மொழி வார்த்தை. இதனுடைய பொருள் மீனிங் என்னன்னா மக்களினுடைய பாதுகாவலன். ஆங்கிலத்தில் கேர்டேக்கர் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோக்பாலை பற்றி நிறைய விமர்சனங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு விமர்சனம் தான் பல் இல்லாத புலி அப்படின்னு லோக்பாலா சொல்லியிருப்பாங்க. அதாவது இது ஒரு பெயரளவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பல் இல்லாத புலி அப்படின்னு சொன்னது எதுனா லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை சொல்லியிருப்பாங்க. இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் ARC, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். 1966 to 70 இந்த டைமில் அமைக்கிறாங்க. மொராஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்ட ஆணையம். இவர் பிற்காலத்தில் என்னன்னா இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர், பிரதமராக வந்திருப்பார். அமைக்கப்பட்ட ஆணையம் தான் முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இவங்க 2 நிறுவனங்கள் ஏற்படுத்தணும், 2 அமைப்புகள் ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. மத்தியில் லோக்பால் அமைப்பும் மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அமைப்பும் ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க. இது எதனால ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா குடிமக்களினுடைய குறைகளை நிவர்த்தி செய்யணும். குடிமக்களுக்குன்னு சில குறைகள் இருக்கும், அதை தீர்க்க வேண்டும். அதுக்காக இந்த 2 அமைப்புகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெட்ரஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரிவன்சஸ். ஏன்னா இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க இந்த கேள்வியை. இப்போ ஆங்கிலத்திலையும் படித்து வச்சிட்டிங்கன்னா ஏன்னா டேரெக்டாக ஆங்கிலத்தில் அப்படியே கேட்டுருவாங்க. தமிழில் சில வார்த்தைகளை மாறும், டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறதால சில வார்த்தைகள் மாறி சொல்லியிருப்பாங்க. ரெட்ரஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரிவன்சஸ், அதுக்காக இந்த 2 அமைப்புகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 அமைப்புகள், அது லோக்பால் லோக் ஆயுக்தா, இதை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ARC சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ARC அப்படிங்கிறது அமைக்கப்படுது. அது 2005 அமைக்கப்படுது. இந்த அமைப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னது ஃபர்ஸ்ட் ARC தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். லோக்பால் அமைப்பை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ARC இருக்கும், செகண்ட் ARC ஆப்ஷனில் இருக்கும், சந்தானம் குழுன்னு இருக்கும். அப்போ இதெல்லாம் கொடுக்குறப்ப ஃபர்ஸ்ட் ARC அப்படிங்கிறது தான் ஆன்சர். வேற என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா இந்த அமைப்புகள் எப்படி இருக்கணும், இந்த லோக்பாலும் சரி எப்படி அமைப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று என்னன்னா ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஸ்காண்டினேவியன் அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பை அதே போல ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, நியூசிலாந்தில் இந்த ஓம்புட்ஸ்மன் அமைப்புங்கிறது ஒரு பார்லிமெண்ட்ரி கமிஷனர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன், பாராளுமன்ற விசாரணை கமிஷன் அப்படிங்கிற பெயரில் செயல்படும். அந்த அமைப்பை போல் ஏற்படுத்தணும், நியூசிலாந்தில் இருக்கிறது போல ஏற்படுத்தணும், ஓம்புட்ஸ்மன் அமைப்பை போல் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பார்லிமெண்ட்ரி கமிஷனர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன், பாராளுமன்ற விசாரணை கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அது ஓம்புட்ஸ்மன் அமைப்புக்கு அந்த வடிவத்தில் ஏற்றுக்கிறாங்க, வேறு பெயர் அப்படின்னு சொல்லலாம். அங்கே எப்படி இருக்குன்னா நீதித்துறை தலையிட மாட்டாங்க, நீதித்துறையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த அமைப்பு, அந்த பாராளுமன்ற விசாரணை கமிஷன் அப்படிங்கிறது வராது. அதன் போல் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஓம்புட்ஸ்மன் அப்படின்னா என்ன? ஏன்னா இந்த ஓம்புட்ஸ்மன் அமைப்பு தான் இந்த குடிமக்களினுடைய குறைகளை நிவர்த்தி செய்ய உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான அமைப்பு. அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அமைப்பாக ஒவ்வொரு பெயரில் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிறது அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மக்களினுடைய பிரதிநிதின்னு சொல்லுவாங்க. ஓம்புட்ஸ்மன்னா மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக செயல்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்காண்டினேவியன் அமைப்புன்னு சொன்னோம். ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிறது ஒரு ஸ்காண்டினேவியன் அமைப்பு. ஸ்காண்டினேவியன் நாடுகள் அப்படின்னா யூரோப்பில் சில நாடுகளை சொல்லுவாங்க, ஸ்வீடன், ஃபின்லாந்து, டென்மார்க், இது மாதிரி நிறைய நாடுகள் சொல்லுவாங்க. இந்த அமைப்பு, இந்த ஓம்புட்ஸ்மன்ங்கிற அமைப்பு முதலில் ஏற்படுத்தப்பட்டது ஸ்காண்டினேவியன் நாடுகளில் ஒரு நாடான ஸ்வீடனில் ஏற்படுத்தப்பட்டது. 1809 ஏற்படுத்தப்பட்டது. அதனாலேயே இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்காண்டினேவியன் அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்காண்டினேவியன் நாடுகளில் இந்த அமைப்பு நிறைய நாடுகளில் இருக்கு. அது இந்த அமைப்பை பின்பற்றி அது குடிமக்களுடைய குறைகளை தீர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பழமையான முறைன்னு சொல்லலாம். ரெட்ரஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரிவன்சஸ் அதுக்காக உருவாக்கப்பட்டது, குடிமக்களினுடைய குறை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப கால ஜனநாயக நிறுவனம்
உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஆரம்ப கால ஜனநாயக நிறுவனம். ஜனநாயகம்னா மக்களுக்கான நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிறது. இப்போ ஸ்வீடன் நாட்டில் தான் முதல்ல இதை உருவாக்குனதால இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த கான்செப்ட் இங்கே தான் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கான்செப்ட் ஆஃப் ஓம்புட்ஸ்மன் டெரைவ்டு ஃப்ரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிற கருத்து ஸ்வீடன் நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓம்புட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த டேம், இது ஒரு ஸ்வீடிஷ் டேம், அதாவது ஸ்வீடன் பதம், ஸ்வீடன் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்றாங்க, இது என்ன ரெஃபர் பண்ணுது, இது என்ன குறிக்குது அப்படின்னா, ஒரு நபர் மற்றொரு நபரினுடைய பிரதிநிதியாகவோ அல்லது செய்தி தொடர்பாளராகவோ, அதாவது ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் ஸ்போக்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, செயல்படுவதை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஒரு நபர் யார் அப்படின்னா அவர் தான் ஓம்புட்ஸ்மன். மற்றொரு நபர்னா நம்மள மாதிரி மக்கள், நம்ம மாதிரி மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக அந்த ஓம்புட்ஸ்மன் செயல்படுறாரு. ஒரு ஸ்போக்ஸ்மேன், நம்ம சார்பாக பேசுபவராக இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தைக்கான மீனிங் ஓம்புட் அப்படிங்கிறது ஆம்புட்னு சொல்லுவாங்க. இதை ஸ்வீடன் பதம், ஸ்வீடிஷ் டேம் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிற அமைப்பு வேற எந்தெந்த நாட்டுல எல்லாம் அமைக்கப்பட்டது, ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா, மற்ற ஸ்காண்டினேவியன் நாடுகள் இதெல்லாமே, பின்லாந்து, டென்மார்க்கு, நார்வே, இதெல்லாம் ஸ்காண்டினேவியன் நாடுகள்னு சொல்லுவாங்க. பின்லாந்துல 1919ஆம் ஆண்டும், டென்மார்க்ல 1955ஆம் ஆண்டும், நார்வேல 1962ஆம் ஆண்டு இந்த அமைப்பை ஏற்படுத்துறாங்க. ஓம்புட்ஸ்மன் அமைப்பை ஏற்றுக்கொண்ட முதல் காமன்வெல்த் நாடுன்னு சொல்லலாம். அது காமன்வெல்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இந்தியாவும் அதுல ஒரு மெம்பரா தான் இருக்கு. இப்போ என்னன்னா ஒரு 56 நாடுகள் இருக்கு இதனுடைய மெம்பரா இருக்கு. எக்ஸ்ட்ரா டீட்டெயில் என்னன்னா, எக்ஸ்ட்ராவாக என்னன்னா 2 நாடுகள், அதாவது 2 நாடுகள் புதிதாக இந்த காமன்வெல்த் அமைப்பில் இணைந்தது அப்படின்னு சொல்லலாம். 2022 இணைந்திருக்காங்க. காபோன், டாகோ அப்படிங்கிற 2 ஆப்பிரிக்க நாடுகள் புதிதாக இந்த காமன்வெல்த் அமைப்பில் இணைந்திருக்காங்க. அப்போ இந்த முதல் காமன்வெல்த் நாடு, இந்த ஓம்புட்ஸ்மன் அமைப்பை ஏற்றுக்கொண்ட நாடுனா நியூசிலாந்து, 1962. ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூசிலாந்துல ஓம்புட்ஸ்மன் அமைப்புங்கிறது ஒரு பாராளுமன்ற விசாரணை கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாராளுமன்றத்துல ஒரு ஆணையர், அந்த ஓம்புட்ஸ்மனாக ஒரு ஆணையர் இருப்பாரு. அவர் தான் என்ன பண்ணுவார்னா, அந்த நாட்டுல ஆட்சியாளர்களோ இல்லை அதிகாரிகளோ ஏதோ ஒரு ஊழல் பண்றாங்கன்னா அதை விசாரணை செய்வது இவர் தான். இந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கமிஷனர், அதான் அவர் தான் விசாரணை செய்வார். நியூசிலாந்து 1962. அடுத்தது யூகே, யுனைடெட் கிங்டம்ல 1967 இந்த அமைப்பை ஏற்படுத்துறாங்க. இங்க என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றாங்க. பார்லிமெண்டரி கமிஷனர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் அப்படின்னு அங்க, அதாவது அந்த நாட்டில் அந்த ஓம்புட்ஸ்மன்ங்கிற அமைப்பு அந்த பெயரில் அழைக்கப்படுது, பார்லிமெண்டரி கமிஷனர் ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இந்தியாவில் என்ன அழைக்கப்படுது, ஏன்னா இந்தியாவில் என்ன சொல்லியிருப்பாங்க, நிர்வாக சீர்திருத்த ஆணையம் ஓம்புட்ஸ்மன்ங்கிற அமைப்பை போல் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் தான் எதை ஏற்படுத்தணும், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்தியாவில் ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிறது லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. இந்தியாவில் ஓம்புட்ஸ்மன் என்ன அழைக்கப்படுது, லோக்பாலும் லோக் ஆயுக்தா தான் அழைக்கப்படுது. இந்தியாவில் ஓம்புட்ஸ்மன் என்று அழைக்கப்படுவது இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்பாலும் லோக் ஆயுக்தாவும். அப்புறம் ஒரு கான்செப்ட் இருக்கு, இந்த கான்செப்டை பாராளுமன்றத்தில் சொல்லியிருப்பாங்க, கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ஓம்புட்ஸ்மன். அதாவது அரசியலமைப்பின் படியான ஓம்புட்ஸ்மன் ஏற்படுத்தணும். அது இந்த கருத்தை சொல்லியிருப்பாங்க, அரசியலமைப்பின் படியான ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிற கருத்தை முதலில் பாராளுமன்றத்தில் 1960களில் 1960s இந்த டைம்ல சொல்லியிருப்பாங்க, முன்மொழிந்திருப்பாங்க. இந்த கருத்தை சொன்னது யாருன்னா, அப்போதைய சட்ட அமைச்சராக இருந்த அசோக்குமார் சென் சொல்லியிருப்பாரு. அசோக்குமார் சென் அவர் தான் சொல்லியிருப்பாரு. இந்த ஓம்புட்ஸ்மன் பத்தி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அதுல 2 பேர் சொல்லியிருப்பாங்க முக்கியமா, டொனால்டு சி ராவத், அப்புறம் ஜெரால்டு இ கெய்டன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர். அதாவது எக்ஸிக்யூட்டிவ்னா நிர்வாகம், ஜுடிஷியரினா நீதித்துறை, லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா சட்டமன்றம், பாராளுமன்றம் சொல்லலாம். இந்த நிர்வாகத்திற்கும் நீதித்துறைக்கும் இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு செயல் செய்யறாங்க, இவங்க 2 பேருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஏதோ ஒரு புகார் இருக்குன்னா, இந்த 2 பேருக்கு எதிரான புகார்களை விசாரிப்பதற்காக சட்டமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகார அமைப்பு, அதுதான் என்னன்னா இந்த ஓம்புட்ஸ்மன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிர்வாகம் மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு எதிரான புகார்களை விசாரிக்க சட்டமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அதிகார அமைப்பு தான் இந்த ஓம்புட்ஸ்மன் அப்படின்னு டொனால்டு சி ராவத் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, உத்தியோகபூர்வ கொடுங்கோன்மை அதற்கு எதிரான ஒரு ஜனநாயக அரசாங்கத்தின் தூணாக இருப்பது சொல்லியிருப்பாரு. அதாவது
எகென்ஸ்ட் த டெரனி ஆஃப் அஃபிஷியல் டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புல்வாக் ஆஃப் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் ஜனநாயக அரசாங்கத்தின் தூண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உத்தியோகபூர்வ கொடுங்கோன்மைக்கு எதிரான ஜனநாயக அரசாங்கத்தின் தூண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டொனால்டு சி ராவத். 2 கருத்துக்கள் அவர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து ஜெரால்டு இ கைடன் அவர் சொன்னது என்னன்னா, இந்த ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம் தானே, இது ஒரு அமைப்பு. அங்க ஓம்புட்ஸ்மன், இந்தியாவில் லோக்பால் லோகாயுக்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது ஒரு நிறுவனமாக இருந்து ஒரு பொதுமக்களினுடைய மனசாட்சியாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. நிறுவனப்படுத்தப்பட்ட பொது மனசாட்சி அப்படிங்கிற ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு ஜெரால்டு இ கைடனுங்கிறது. ஆங்கிலத்தில் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு பப்ளிக் கன்சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் அதை சொல்லியிருப்பாரு. இந்த ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிற அமைப்பு முதல்ல ஏற்படுத்தப்பட்டது ஸ்வீடன் நாடு அப்படின்னு சொன்னோம். இந்த ஸ்வீடன் நாட்டில் ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிறவர் யாரால் நியமிக்கப்படுறாருன்னா பாராளுமன்றத்தால், இந்த ஸ்வீடனினுடைய பாராளுமன்றத்தால் நியமிக்கப்படுறாரு. 4 ஆண்டுகள் அவருடைய பதவிக்காலம். ஒருவேளை அவர் தவறு செஞ்சிருக்காரு, அந்த ஓம்புட்ஸ்மனே ஏதோ தவறு செஞ்சிருக்காரு, அவர் மேல ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற காரணத்தால பாராளுமன்றம் தான் அந்த அவர் பதவி நீக்கமும் செய்வாங்க. அவரை நியமிப்பதும் பாராளுமன்றம் தான், அவர் பதவி நீக்கம் செய்வதும் பாராளுமன்றம் தான் ஸ்வீடன் நாட்டில். அந்த ஸ்வீடன் நாட்டினுடைய ஓம்புட்ஸ்மன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா பாராளுமன்றத்தின் ஓம்புட்ஸ்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய ஆண்டு அறிக்கை அதை என்ன பண்ணுவார்னா அவரே பாராளுமன்றத்தில் போய் சமர்ப்பிப்பார். ஒரு வருடத்துக்கான ஆனுவல் ரிப்போர்ட்டை போய் சமர்ப்பிக்கிறாரு. அதனால அவரை பாராளுமன்ற ஓம்புட்ஸ்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இன்னும் 2 ஓம்புட்ஸ்மன் மாதிரி சில நாடுகள் அவங்களுக்குன்னு தனியாக சில அமைப்புகளை அமைத்துக் கொள்றாங்க. என்னன்னா சேம் குடிமக்களினுடைய குறைகளை நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் ஒன்று தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரெஞ்சு சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ட்ஸ், நிர்வாக நீதிமன்றங்கள் முறைன்னு சொல்லுவோம். இது பிரான்ஸில் இந்த அமைப்புங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. சக்ஸஸும் ஆனது. இந்த பிரான்ஸில் இந்த அமைப்புங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அமைப்பாக இருந்துச்சு. அடுத்தது முயன்று பெறும் முறைன்னு சொல்லுவாங்க தமிழில். ஆங்கிலத்தில் ப்ரொக்யூரேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோசியலிஸ்டிக் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கு. அதாவது ரஷ்யா, சைனா, போலந்து, இந்த நாடுகள்லாம் இந்த ப்ரொக்யூரேட்டர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்றாங்க. அதாவது ஓம்புட்ஸ்மன் அமைப்பை போல இவங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அடுத்தது நம்மளுடைய லோக்பால்குள்ள வந்துடும். இப்போ லோக்பால் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த லோக்பால் அமைப்பு அப்படிங்கிறது பிரதமர், மத்திய அமைச்சர்கள், மத்திய அளவில் அமைக்கப்பட்ட அமைப்பு தான் இது லோக்பாலுங்கிறது. அதனால இது பிரதமர், மத்திய அமைச்சர்கள் அந்த அரசுல உயர் அலுவலர்கள் இருப்பாங்க. சீஃப் கேபினெட் செக்ரட்டரி, அது மாதிரியான உயர் அலுவலர்கள் இருப்பாங்க, உயர் அதிகாரிகள் அவங்க. அப்புறம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள். இவங்க மீது ஏதாவது புகார்கள் இருக்கும்போது இதை விசாரணை செய்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் லோக்பால் அமைப்பு. இது ஒரு சுதந்திரமான தன்னிச்சையான அமைப்புன்னு சொல்லுவாங்க. சுதந்திரமா செயல்படுவாங்க, யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாம. அது மட்டும் இல்லாம இந்த லோக்பால் அப்படிங்கிறது 2 நோக்கங்கள் சொல்லுவாங்க. லோக்பாலினுடைய 2 முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தா, ஒன்று பொதுப்பணிகள்ல ஊழலை ஒழிக்கணும். அதாவது இந்த பப்ளிக் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த இதில் அவங்க வேலை செய்கிறாங்களோ, இப்போ மத்திய அமைச்சர்களோ அவங்கலாம் பொதுப்பணி செய்கிறவங்க தான், மக்களுக்காக வேலை செய்கிறவங்க தான். அதில் ஊழல் இருந்தால் அந்த ஊழலை ஒழிக்கணும் ஒன்று. அது இல்லாமல் சிலர் விசாரணை வரம்புக்குள்ள சிலர் இது வருவாங்க. இதில் பிரதமர் உட்பட அனைத்து பொதுப்பணியாளர்களையும், அதில் பிரதமரும் வருவார், இந்த லோக்பாலினுடைய விசாரணை வரம்புக்குள்ள கொண்டு வருது. ஒருவேளை பிரதமரே தவறு செஞ்சா கூட இந்த லோக்பால் அமைப்பு அவங்கள விசாரணை பண்ணலாம். அதுதான் இதனுடைய நோக்கம், 2 நோக்கங்கள். இது ஒரு நான் கான்ஸ்டியூஷனல் பாடி அண்ட் ஸ்டாச்சுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியலமைப்பு சாராத அமைப்பு, சட்டப்பூர்வமான அமைப்புன்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சாராத அமைப்பு அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு அரசியலமைப்புல இந்த அமைப்பு இல்லை. பிற்காலத்தில் என்னன்னா ஒரு அதாவது ஒரு ஆர்டினன்ஸ் போட்டோ இல்லை பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை இயற்றியோ இந்த அமைப்பை கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டாச்சுட்டரி பாடினா அதுதான், அந்த பாராளுமன்றத்தில் சட்டத்தை தான் ஏற்றிருப்பாங்க. இந்த லோக்பால் மசோதாங்கிற அறிமுகப்படுத்தியிருப்பாங்களே, அப்படி அந்த மசோதா அறிமுகப்படுத்தி மக்களவையிலையும் சரி மாநிலங்களவை 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு போனதுக்கப்புறம், அவர் ஒப்புதல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது சட்டமாக்கப்படும். அந்த சட்டத்தின்படி தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க லோக்பால் அமைப்பு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த லோக்பால் மசோதா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க, இந்த 2 அமைப்புகள் ஏற்படுத்தணும் அப்படின்னு. இந்திய அரசாங்கம், அதாவது மத்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்றாங்க. அவங்க சொன்னதை ஓகேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு லோக்பால் மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதா முதலாக மக்களவையில் 1968ஆம் ஆண்டு மே மாதம் சாந்தி பூஷன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்படுது. இந்த மசோதா அப்படிங்கிறது மக்களவையில தான் அறிமுகப்படுத்துறாங்க. மக்களவையில வெற்றி பெறுது, மாநிலங்களவையில தோல்வி அடையுது. என்ன காரணம் அப்படின்னு பாக்குறப்ப, ஃபர்ஸ்ட் ஒரு மசோதா அப்படிங்கிறப்ப மக்களவையிலும் நிறைவேற்றப்படணும், மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்படணும்.
ஒருவேளை மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு இல்லை மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு அந்த ஆட்சி, அந்த மக்களவைன்னு சொல்லுவாங்க, அந்த ஆட்சி முடிவுக்கு வந்துட்டு அப்படின்னா இந்த மசோதாவும் முடிவுக்கு வந்துடும். அதாவது மறுபடியும் அடுத்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் புதுசாக தான் ஃபஸ்ட்டு 2 அவையிலும் நிறைவேற்றப்படணும். முதல்ல 2 அவையிலும் நிறைவேற்றப்படணும். நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கணும். அப்போதான் அந்த மசோதாவை சட்டமாக்கப்படும். 4வது மக்களவைன்னு சொல்லுவாங்க. இந்த மக்களவை கலைக்கப்படுது, முன்கூட்டியே கலைக்கப்படுது. அதாவது பொது தேர்தல் 1967 நடக்கும். அந்த 67 படி 4வது மக்களவைங்கிறது அமைக்கப்படுது. இந்திரா காந்தி கவர்மெண்ட், அது காங்கிரஸ் கவர்மெண்ட், இந்திரா காந்தி அவங்க தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க. 67லேருந்து 70 வரைக்கும் தான் அந்த ஆட்சி நீடிக்கும். அதாவது ஒரு 3 to 4 வருடங்கள் தான் அந்த ஆட்சிங்கிறது நீடிக்கும். முன்கூட்டியே கலைச்சிருவாங்க அந்த ஆட்சியை. அதனால இந்த மசோதா, லோக்பால் மசோதா, முதல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதா கலைக்கப்படுது, அது தோல்வி அடையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தற்போது எத்தனாவது மக்களவை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா 18வது மக்களவை தான் அப்போது நடந்துட்டு இருக்கு. 2024 லாஸ்ட் இயர் ஜெனரல் எலெக்ஷன் நடந்திருக்கும், பொது தேர்தல். 2029 வரைக்கும் இந்த ஆட்சிங்கிறது இருக்கும். அப்ப இந்த மசோதாங்கிறது ஒரு 10 முறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 10 முறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆனா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களில் நிறைவேற்றப்படாமல் போயிருக்கும், இல்லை அரசே திரும்ப பெற்றிருப்பாங்க அந்த மசோதாவை. இது மாதிரி நடந்ததால இந்த மசோதா தோல்வி அடைந்தது. 9 முறை தோல்வி, நிறைவேற்றப்பட முடியல. 10வது முறை வெற்றி பெறுது இந்த மசோதாங்கிறது. முதல்ல 1968 மே மாதம் தான் அதை அறிமுகப்படுத்துறாங்களா. அப்போ மக்களவை கலைக்கப்பட்டதால இந்த மசோதாங்கிறது முடிவுக்கு வந்துடும். அந்த மசோதாங்கிறது தோல்வி அடைந்தது. 2வது ஏப்ரல் 1971 அடுத்த எலெக்ஷன் வந்துடும். சேம் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் வருவாங்க, இந்திரா காந்தி அம்மையார் தான். அவங்க தான் இதுலேயும், இந்த 2த்துலையுமே அவங்க தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பாங்க, இந்திரா காந்தி. அப்போ இதுவும் என்னன்னா மக்களவை கலைக்கப்படும். இதனால இதுவும் தோல்வி அடையுது. அடுத்தது 3வது முறையாக ஜூலை 1977 இதை அறிமுகப்படுத்துவாங்க. முதலாக காங்கிரஸ் அல்லாத ஒரு புதிய அரசாங்கம் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க, ஜனதா அரசாங்கம் சொல்லுவாங்க. இன்பிட்வீன் இந்த 1971, 77 இதுக்கு நடுவில் தான் எமர்ஜென்சி ரூல் அப்படிங்கிறது, அவசர நிலை பிரகடனம் அவசர நிலைங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க இந்திரா காந்தி அம்மையார். அது நிறைய பேருக்கு பிடிக்கல, நிறைய கட்சிகள் அதை எதிர்த்திருப்பாங்க. மொராஜி தேசாய்ங்கிறவங்க ஏற்கனவே பார்த்தோம், அவர் தான் நிர்வாக சீர்திருத்த ஆணையத்தினுடைய அவர் தலைமையில தான் அமைச்சிருப்பாங்க. அவர் ஒரு காங்கிரஸ்ல ஒரு முதிர்ந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு தலைவராக இருந்திருப்பாரு. ஆனா இந்திரா காந்தி அம்மையாருக்கும் காங்கிரஸுக்கும் சில கட்சிகள் இவங்கெல்லாம் நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டதால தான் இந்த ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு புதிய கட்சிங்கிறது ஆரம்பிக்கிறாங்க. ஜேபி நாராயணன், ஜெயபிரகாஷ் நாராயணன் தான் அந்த கட்சியை ஆரம்பிக்கிறாங்க. அந்த கட்சியின் சார்பாக இவர் மொராஜி தேசாய் அப்படிங்கிறவர் பிரதம வேட்பாளராக நிறுத்தி வைக்கப்பட்டு 1977 வெற்றி பெறுறாங்க. வெற்றி பெற்று ஜனதா அரசாங்கம் தான் ஆட்சி அமைக்கிறாங்க. அந்த ஜனதா அரசாங்கம் அப்போ ஆட்சி அமைக்கும் போது 3வது முறையாக இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்க. அந்த மசோதாவும் தோல்வி அடைந்தது. அப்ப இந்த 3வது முறை அந்த மசோதா அறிமுகப்படுத்தும் போது மொராஜி தேசாய் தான் பிரதமராக இருப்பாங்க. 4வது முறை இதுக்கு இன்பிட்வீன்ல இந்த 4வது முறை அறிமுகப்படுத்துறது ஆகஸ்ட் 1985 அறிமுகப்படுத்துறாங்க. நடுவில் இந்திரா காந்தி அம்மையார் இறந்துருவாங்க. 1984 அவங்க இறந்துருவாங்க. 85 அவங்களுடைய மகன் ராஜீவ் காந்தி, அவர் தான் பிரதமராக இருப்பாரு. அப்பதான் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துவாங்க. இந்த முதல் 4 மசோதாவும் எப்படி தோல்வி அடையுது அப்படின்னு பார்த்தா, அதாவது இந்த மக்களவை கலைக்கப்படுது, அந்த ஆட்சி கலைக்கப்படுது. உடனே கொஞ்ச காலம் தான் நீடிக்குது, உடனே கலைச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஆட்சி கலைக்கப்பட்டதால இந்த மசோதாங்கிறது 4 மசோதா முதல் 4 முறையே அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதா தோல்வி அடையுது. அடுத்தது 5வது முறையாக டிசம்பர் 1989 விபி சிங் தான் பிரதமராக இருக்காரு. இந்த டைம்ல அதாவது தேசிய முன்னணி அரசாங்கம் சொல்லுவாங்க, அவங்க ஆட்சியில விபி சிங் தான் பிரதமராக இருக்காரு. இந்த 5வது முறை அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதாவை அவங்களே திரும்ப பெற்றுருவாங்க, அரசே திரும்ப பெற்றுருவாங்க. மசோதா அறிமுகப்படுத்தி அதை திரும்ப பெற்றுடுவாங்க. 6வது முறை பார்த்தா 1996 செப்டம்பர்ல அறிமுகப்படுத்துறாங்க. தேவகவுடா அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். ஐக்கிய முன்னணி அரசாங்கம் அப்படின்னு சொல்லி யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அவங்க அந்த ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கும். அந்த 6வது முறை அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதா. இந்த 6வது முறை அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதா அப்படிங்கிறது 11வது மக்களவை, அந்த டைம்ல 11வது மக்களவை நடந்துட்டு இருக்கும். அந்த 11வது மக்களவை கலைக்கப்படுது. அப்படி கலைக்கப்பட்டதால இதுவும் தோல்வி அடையுது. அடுத்தது இந்த 7வது முறை அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதா அப்படிங்கிறது ஆகஸ்ட் 1998 பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசாங்கம், வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய் தான் இங்க பிரதமராக இருப்பாரு. இந்த மசோதா அப்படின்னா 12வது மக்களவை கலைக்கப்படுது. அப்படி கலைக்கப்பட்டதால இந்த மசோதாவும் தோல்வி அடையுது. 1990க்கு அப்புறம் அந்த 90களில் என்ன நடக்குதுன்னா நிறைய முறை மாறிட்டு இருப்பாங்க. புதுசு ஆட்சி மாறிட்டே இருக்கும், மக்களவை கலைக்கப்பட்டுட்டே இருந்திருக்கும்.
அடுத்தது 8வது முறை ஆகஸ்ட் 2001 அறிமுகப்படுத்தப்படுது. இது பார்த்தா அடல் பிகாரி வாஜ்பாய் தான் இந்த டைம்ல பிரதமராக இருப்பாரு. என்டிஏ அரசாங்கம், அந்த என்டிஏ அப்படிங்கிற ஒரு கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்லுவாங்க. இப்ப 18வது மக்களவையும் அதே என்டிஏ கூட்டணி தான். இந்த இதுல என்னன்னா 2001 அறிமுகப்படுத்திடுவாங்க, மக்களவையில அறிமுகப்படுத்திட்டாங்க. 2004 வரைக்கும் இந்த ஆட்சி போகும். ஆனா அந்த 4 வருடங்கள்ல இவங்களால இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட முடியாம போயிடும். அதனால சேம் மக்களவை 13வது மக்களவை கலைக்கப்படுது. அதனால இந்த மசோதா தோல்வி அடையுது அப்படின்னு தோல்வி அடைஞ்சிடுது. அடுத்தது ஒரு 10 வருடங்கள் கழித்து ஆகஸ்ட் 2011 இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்க. யூபிஏ கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அது காங்கிரஸ் தான், அவங்க தலைமையில தான் ஆட்சி நடக்கும். மன்மோகன் சிங் தான் பிரதமராக இருக்காரு. இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதாவை ஆகஸ்ட் 2011 9வது முறை அறிமுகப்படுத்துறாங்க. அரசாங்கமே திரும்ப பெற்றுடுவாங்க. இந்த டைம்ல தான் அண்ணா ஹசாரே அப்படிங்கிறவர் இருப்பார், ஒரு ஃபேமஸாக அந்த டைம்ல இருந்திருப்பார். ஜன் லோக்பால் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை 2011 நடத்திட்டு இருந்திருப்பார். இவரோட முயற்சியில தான் இந்த லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது. ஏன்னா நிறைய முறை தோல்வி அடையுது. இந்த ஜன் லோக்பால் இயக்கத்தை நடத்தியவர் அப்படின்னு கேட்டா 2011 ஆண்டு அண்ணா ஹசாரே. சரி, 9வது முறை அரசு திரும்ப பெற்று மறுபடியும் 2011 டிசம்பர்ல, அதே ஆண்டு டிசம்பர் மாதம் அறிமுகப்படுத்துறாங்க. டிசம்பர் 10ஆம் தேதி அறிமுகப்படுத்துறாங்க. ஒரு 2 வருடங்கள் கழித்து அந்த மசோதா தான் லோக்பால் மற்றும் லோகாயுக்தா மசோதா அப்படிங்கிற ஒரு மசோதா அறிமுகப்படுத்துறாங்க. அந்த மசோதா 2013 டிசம்பர் 17 மாநிலங்களவையில முதல்ல நிறைவேற்றப்படுது. ஃபர்ஸ்ட் ராஜ்யசபால நிறைவேற்றிருக்காங்க, அப்பர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் டிசம்பர் 18 மக்களவையில நிறைவேற்றிருக்காங்க. அப்ப 2 அவையிலும் நிறைவேற்றினதுக்கு அப்புறம் குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதலுக்கு போது குடியரசுத் தலைவர் ஜனவரி 1, 2014 இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறாரு குடியரசுத் தலைவர். அவர் ஒப்புதல் அளித்ததுக்கு அப்புறம் 15 நாட்கள் கழித்து 2014 ஜனவரி 16 முதல் இந்த லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம், இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. இந்த சட்டம் ஆண்டு கேட்டா 2013 தான். 14 நடைமுறைக்கு வருது. ஆனா இந்த 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது 2013. அதனால இந்த சட்டம் லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் அப்படின்னா 2013. இந்த சட்டத்தின்படி தான் இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்குவாங்க. இந்த சட்டத்திலே சொல்லியிருப்பாங்க, மத்தியில் லோக்பால் அமைப்பும் மாநிலங்களில் லோகாயுக்தா அமைப்பும் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மத்தியில லோக்பால் அமைப்பு ஒரு 4 வருடங்கள் கழித்து 19 மார்ச் 2019 இந்த அமைப்பை உருவாக்கி இருப்பாங்க. இன்பிட்டிவின்ல இதுக்கு நடுவில் என்னன்னா இந்த சட்டத்தை ஒரு முறை திருத்திருப்பாங்க. லோக்பால் மற்றும் லோகாயுக்தா திருத்த சட்டம் 2016 இதை திருத்திருப்பாங்க. அடுத்தது இந்த லோக்பால் அமைப்பு அப்படின்னா என்ன, இந்த சட்டத்துல சில சிறப்பு அம்சங்கள் சட்டத்திலேயே சொல்லியிருப்பாங்க. லோக்பால் அமைப்புனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள், ஒரு தலைவர் இருப்பாரு, 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த தலைவருக்கான சில தகுதிகள் இருக்கு. இவங்க தான் தலைவர் ஆகலாம் இந்த லோக்பால் அப்படின்னா. ஃபர்ஸ்ட் இந்திய தலைமை நீதிபதி, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதினு சொல்லலாம். அவரு இதனுடைய தலைவர் ஆகலாம். இல்லைன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர், அவரு இதனுடைய தலைவராக இருக்கலாம். அடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர், ஒரு கேட்டகரி கொடுத்திருக்காங்க. 3ஆவதா ஒன்று சொல்லியிருக்காங்க, நீதித்துறை சாராத நபரும் இதனுடைய தலைவராக வரலாம். லோக்பாலினுடைய அமைப்புக்கான தலைவராக வரலாம். ஒரு எமினன்ட் பர்சன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 25 வருடங்கள் சில துறைகளை கொடுத்து இதுல ஏதாச்சும் ஒரு 25 வருடம் இவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்த அனுபவம் பெற்றிருந்தா இவங்க இதனுடைய தலைவராக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தந்த துறைகள் என்னன்னா ஃபர்ஸ்ட் இது ஊழல் அமைப்பு தானே, ஊழலை ஒழிப்பதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த லோக்பால் அமைப்பு. அப்படிங்கிறப்ப ஆன்டி கரப்ஷன் பாலிசி, ஊழல் எதிர்ப்பு கொள்கை, ஊழல் தடுப்பு, சட்டம் மற்றும் மேலாண்மை, வங்கி, இன்சூரன்ஸ், இது மாதிரியான ஏதோ ஒரு சில துறைகள், பொது ஒழுங்கு, பொது நிர்வாகம், இது மாதிரி சில துறைகள் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 துறைகள். இந்த 5 துறைகள்ல ஏதாச்சும் ஒரு துறையில 25 வருடங்கள் இவங்க 25 வருடம் இவங்க ஒரு அனுபவம் பெற்றிருந்தாங்க அப்படின்னா இவங்க இதனுடைய ஒரு தலைவராக வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்பாலினுடைய தலைவர், அந்த தலைவரை பார்த்தோம். தலைவருக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது உறுப்பினர்கள், லோக்பாலுடைய உறுப்பினர்கள் 8 உறுப்பினர்கள் மொத்தம். ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள். அந்த 8 உறுப்பினர்கள்ல 4 பேர் 50% உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க நீதித்துறை சார்ந்தவங்களாக இருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 50% உறுப்பினர்கள் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஓபிசி, சிறுபான்மையினர்கள், பெண்கள் இருப்பாங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. 4 நபர்கள்
நீதித்துறை சார்ந்தவங்க, 4 நபர்கள் நீதித்துறை சாராதவர்கள். அவங்க தான் இந்த கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த நீதித்துறை சார்ந்தவங்க 50% அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கான தகுதிகள், அந்த நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களுக்கான தகுதிகள், உச்சநீதிமன்ற நீதிபதியாக இப்போது பதவியில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்கலாம், இல்லைன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவங்க, ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அவங்க இந்த நீதித்துறை உறுப்பினர்கள் ஒருவராக நீதித்துறை உறுப்பினர்களாக இருக்கலாம். அதற்கான தகுதி. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றம், அந்த உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அல்லது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவங்க, இவங்க தான் இந்த உறுப்பினர்கள். அந்த 4 நபர்கள் 50% நீதித்துறை உறுப்பினர்களுக்கான தகுதிகள். லோக்பாலினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்குறப்ப இவங்களை ஒரு தேர்வுக்குழு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்து பரிந்துரை பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட. அந்த பரிந்துரையின் படிதான் குடியரசுத் தலைவர் இந்த தலைவர் லோக்பாலினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பார். அப்ப லோக்பாலினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர், தேர்வுக்குழுவினுடைய பரிந்துரையின் பேர்ல, அதை செலெக்ஷன் கமிட்டின்னு சொல்லுவாங்க. மொத்தம் ஒரு 5 நபர் கொண்ட தேர்வுக்குழு. பிரைம் மினிஸ்டர் தான் அதுக்கான தலைவராக இருப்பார். அவர் இல்லாமல் மக்களவையினுடைய சபாநாயகர், மக்களவைக்கான எதிர்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட்டுடைய அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருப்பார். அப்படி இல்லைன்னா அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமனம் செஞ்சிருப்பார். இந்த 4 நபர்கள் ஒருவராக இருப்பார். அது இல்லாமல் ஒரு சட்ட வல்லுநர், பிரபல சட்ட வல்லுநர், எமினன்ட் ஜுரிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தர், அதாவது சட்ட வல்லுநர் ஒருத்தர் இருப்பார். இவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் அந்த சட்ட வல்லுநர் 5வது நபராக. பேஸ்டான இந்த 4 பேர், இந்த ஃபர்ஸ்ட் 4 பேர் இருக்காங்களே, பிரதமர், சபாநாயகர், எதிர்கட்சி தலைவர், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ், இவங்களுடைய பரிந்துரையின் பேரில் அவங்க பரிந்துரைப்பாங்க 4 பேரும். 5வதாக ஒரு நபரை நியமிங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட வல்லுநரை பரிந்துரைப்பாங்க. அவங்களுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவர் இவரை நியமிப்பார், சட்ட வல்லுநரை 5வது நபராக நியமிப்பார். அப்போ மொத்தமாக இந்த 5 பேரும் சேர்ந்து ஒருத்தவங்களை பரிந்துரைக்கிறாங்க. அதான் தலைவரையும் உறுப்பினர்கள் 1+8, அதாவது தலைவர் ஒருத்தவங்க, உறுப்பினர்கள் 2 பேரையும் பரிந்துரைக்கிறது இந்த தேர்வுக்குழு. அதன்படி இந்த குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அடுத்தது ஒரு தேடல் குழுன்னு இருக்கு, அதாவது சர்ச் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது தேடல் குழுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பரிசீலனை குழுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சர்ச் கமிட்டி, ஏன்னா ஆங்கிலத்தில் படிச்சுக்கிறது தான், ஆங்கிலத்தில் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எக்ஸாமில் இதை பரிசீலனை குழுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேடல் குழு ஆங்கிலத்தில்னா சர்ச் கமிட்டின்னு ஒரே வார்த்தையிலே முடிஞ்சிடும். டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த தேடல் குழு அப்படிங்கிறது ஒரு 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 50% உறுப்பினர்கள், அதாவது ஒரு 4 பேர் பார்த்தா சேம் அந்த சுப்ரீம், அதாவது என்னன்னா ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஓபிசி, மைனாரிட்டி, உமன்ஸ், 4 பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லோக்பாலினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை இவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. அதை யாருக்குன்னா தேர்வுக்குழுக்கு பரிசீலனை பண்ணுவாங்க. அந்த தேர்வு முறையில் தலைவர் மற்றும் உறுப்பினர், லோக்பாலினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களினுடைய தேர்வு முறையில் இந்த அவங்கள ஒரு சில பேரை இவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. அதை இவங்க ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கலாம், இல்லை இவங்களே ஒரு நபரை கூட பரிந்துரைக்கலாம். அடுத்தது இந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கான வயது, லோக்பாலினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அவங்களுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப குறைந்தபட்சம் ஒரு 45 வயது நிலைமை இருக்கணும், மினிமம் 45, அதிகபட்சம் சொல்லியாச்சு, அதான் 70 ஆண்டுகள் சொல்லுவாங்க. அடுத்தது அப்போ குறைந்தபட்சம் 45 வயது நிரம்பி இருக்க வேண்டும் இந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்கள். அப்புறம் இவங்க பதவி நீக்கம், அதாவது இவங்க ஒரு மத்திய அரசு பதவியிலையோ இல்லை மாநில அரசு பதவியிலையோ இருந்துட்டு இவங்க ஏதோ அங்கே தவறு பண்ணிட்டு அந்த இதுலேருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது. அடுத்தது இவங்களுக்கான பதவி காலம் அப்படின்னு பார்க்குறப்ப 5 ஆண்டுகள், 5 வருடங்கள், தலைவராக இருந்தாலும் சரி உறுப்பினராக இருந்தாலும் சரி 5 வருடங்கள் வருவாங்க பதவி காலம், அல்லது 70 வயது வரைக்கும். இது முன்னாடி வருதோ 5 ஆண்டுகள் முடிஞ்சிட்டு அப்படின்னா அவங்க பதவி காலம் முடிஞ்சிருது, 70 வயது முடிஞ்சிட்டுனா பதவி காலம் முடிஞ்சிருது. அடுத்தது குடியரசுத் தலைவருடைய குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் செய்வாங்க இவங்களை. லோக்பாலினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கிறவங்க இவர் தான், குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி ஒருவேளை இவங்க இந்த லோக்பாலினுடைய தலைவராகவோ இல்லை உறுப்பினர்களோ ஏதாவது ஒரு தவறான நடத்தை, மிஸ்பிஹேவியர் இல்லை தகுதியின்மை, இந்த 2 காரணங்கள் வச்சுக்கிறாங்க. தகுதியின்மை, தவறான நடத்தை, மிஸ்பிஹேவியர், இந்த 2 காரணங்களுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்னா இவங்களை விசாரணை நடத்தும், இந்த தலைவரையும் உறுப்பினர்களையும். ஒருவேளை யார் அந்த தவறு பண்ணியிருக்காங்களோ அவங்கள விசாரணை நடத்தி அவங்க ஒரு அறிக்கை அளிப்பாங்க. அந்த அறிக்கையில இவங்க விசாரணை, இவங்க குற்றம் தான் செஞ்சிருக்காங்க, இவங்க சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சா அந்த அறிக்கைப்படி, அந்த சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் அளிக்கக்கூடிய அறிக்கைப்படி
குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் செய்வார். அடுத்தது இந்த அதாவது இந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்களுடைய சம்பளம் அப்படின்னு பார்த்தா, தலைவருடைய சம்பளம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையான சம்பளம், படிகள், அதிகாரங்கள் எல்லாமே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இணையானது தான் இந்த லோக்பாலினுடைய தலைவருடைய சம்பளம். உறுப்பினர்களுடைய சம்பளம் அப்படின்னு பார்த்தா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான சம்பளத்தை பெறுவாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான சம்பளம் தான் அந்த உறுப்பினர்களுடைய சம்பளம். இப்ப இந்த லோக்பாலினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு சம்பளம் யார் தரா, எங்கேருந்து தரப்படுது, எங்கேருந்து வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தா இந்திய திரட்டு நிதின்னு சொல்லுவாங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அதிலிருந்து தான் வழங்கப்படுது. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் இந்த லோக்பால் யாரெல்லாம் விசாரிக்கலாம், யாரெல்லாம் இந்த லோக்பாலினுடைய அதிகார வரம்புக்கு வருவாங்க, ஒருத்தவங்க ஊழல் செய்கிறாங்க அப்படின்னா யாரெல்லாம் இவங்க விசாரிக்க முடியும், இந்த லோக்பால் அமைப்பு விசாரிக்க முடியும். ஏன்னா இது ஒரு லோக்பாலுங்கிறது மத்தியில் அமைக்கப்பட்ட ஒரு ஊழலுக்கு எதிராக அமைக்கப்பட்ட ஒரு விசாரணை செய்யப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான், விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்போ பிரைம் மினிஸ்டர் வருவார், பிரதமர், மத்திய அமைச்சர்கள், அப்புறம் மத்திய அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், எம்பி அவங்க வருவாங்க. மத்திய அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி, இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இவங்க விசாரிக்கலாம். அதாவது லோக்பால் விசாரிக்கலாம். அப்புறம் அரசாங்கம் என்ன, அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்துக்கு முழு நிதி அளிக்கிறாங்க, இல்லை பகுதியளவு நிதி அளித்திருக்காங்க, அந்த நிறுவனத்தை டெவலப் பண்ணுறதுக்காக நிதி அளிக்கிறாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களும் முழுமையாக அல்லது பகுதியளவு நிதி அளிக்கப்படக்கூடிய, அரசாங்கத்தால் நிதி அளிக்கப்படக்கூடிய நிறுவனங்களும் இந்த லோக்பாலினுடைய அதிகார வரம்புக்குள்ள வருவாங்க. அடுத்தது வெளிநாடுகளிலிருந்து இங்கே ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு நபரோ இருக்காரு, இவர் ஒரு ஆண்டுக்கு 10, வெளிநாடுகளில் இருந்து ஒரு 10 லட்சத்துக்கு மேலே, ஒரு வருஷத்துக்கு 10 லட்சத்துக்கு மேலே நன்கொடையாக பெறுகிறாரு, இல்லை ஒரு நிறுவனம் பெறுகிறது அப்படின்னா அந்த நிறுவனமும் இந்த லோக்பாலினுடைய அதிகார வரம்புக்குள்ள, லோக்பாலும் அந்த நிறுவனத்தின் மீது விசாரணை நடத்தலாம். அந்த அமௌண்ட் எப்படி வருது, அந்த 10 லட்சம்ங்கிறது எப்படியெல்லாம் உங்களுக்கு வருது அப்படிங்கிறதால அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கு, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம். அந்த சட்டத்தின்படி இந்த லோக்பாலுங்கிறது விசாரணை நடத்தலாம். இவங்கெல்லாம் லோக்பாலினுடைய அதிகார வரம்புக்குள்ள உட்பட்டவங்க. அடுத்தது உட்படாதவர்கள் யாரெல்லாம் அந்த அதிகார வரம்புக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தா சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்ற நீதிபதிகள், தேர்தல் ஆணையர்கள்லாம் வரமாட்டாங்க. இவங்க 2 பேரும் வரமாட்டாங்க இவங்களுடைய அதிகாரத்துக்குள்ள. இவங்க விசாரிக்க முடியாது. அடுத்தது பிரதமருக்கு எதிரான புகார்கள்னு பார்த்தோம். பிரைம் மினிஸ்டர் கூட வரலாம் அப்படின்னு சொன்னப்ப, பிரைம் மினிஸ்டருங்கிறவங்க ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க, இந்தியாவினுடைய பிரதமர் அப்படிங்கிறப்ப எடுத்தோடனே போய் விசாரணை செய்ய முடியாது. அவங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு, அதாவது இப்படிதான் விசாரணை செய்யலாம் அப்படின்னு, லோக்பாலுங்கிறது விசாரணை செய்யலான்னு. இப்போ லோக்பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தலைவர் 8 உறுப்பினர்கள்னு பார்த்தோம். அந்த ஒரு தலைவர் மற்றும் இந்த உறுப்பினர்கள், அனைத்து உறுப்பினர்கள் இருக்காங்களே, இவங்களுடைய முழு அமர்வு இதுல 2/3 பங்கு, 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள், 2/3, 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் ஒப்புதல் அளிக்கணும். பிரதமரை விசாரணை செய்யலாம் அப்படின்னு 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் ஒப்புதல் அளித்ததுக்கு அப்புறம் தான் விசாரணையை தொடங்க முடியும். ஒப்புதல் அளிக்கணும். அடுத்தது இந்த விசாரணைங்கிறது சும்மா இருக்கக்கூடாது, ஒரு வீடியோ பதிவு செய்யணும். பிரதமரை விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு வீடியோ பதிவுங்கிறது செய்யணும். ஒருவேளை அந்த புகாருங்கிறது தள்ளுபடி ஆயிட்டு அவர் தப்பே பண்ணலை அப்படின்னா அந்த வீடியோவை வெளியில் விடக்கூடாது, அந்த வீடியோ யாருக்கும் கிடைக்காத மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில துறைகள் சொல்லியிருக்காங்க, இந்த துறைகள் சம்பந்தமா ஏதோ ஊழல் நடக்குது அப்படின்னா அது பிரதமர் நம்ம விசாரணை செய்ய முடியாது, அது லோக்பால் விசாரணை செய்ய முடியாது. வேற சில அமைப்புகள் இருக்கும், லோக்பால் மட்டும் அதில் தலையிட முடியாது. சர்வதேச உறவுகள், இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது, சர்வதேச உறவுகள் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் நடக்குது, அதில் ஏதோ ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா பிரதமரை போய் நம்ம விசாரிக்க முடியாது, லோக்பால் விசாரிக்க முடியாது. அடுத்தது வெளிநாட்டு உள்நாட்டு பாதுகாப்பு, பொது ஒழுங்கு, பப்ளிக் ஆர்டர், அடுத்தது அணுசக்தி, அட்டாமிக் எனர்ஜி, விண்வெளி, இந்த மாதிரியான துறைகளில் ஊழல் நடக்குது, ஊழல் இருக்குது, பிரதமருக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா நம்ம விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதனுடைய அதிகாரங்கள், லோக்பாலினுடைய பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அதிகாரங்கள் என்ன, அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுக்கான என்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ லோக்பால் சில அமைப்புகளை, அதாவது லோக்பாலுங்கிற அமைப்பு சில வழக்குகளை விசாரிக்கிறாங்க. ஒரு ஊழல், யாரோ ஒருத்தவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க விசாரிக்கிறாங்க அப்படின்னா லோக்பால் சில வழக்குகளை பரிந்துரைக்கிறாங்க. சிபிஐடியோ இல்லை மற்ற புலனாய்வு அமைப்புகள், இப்போ சிபிசி இருக்குது, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், நிறைய புலனாய்வு அமைப்புகள் இருக்குது.
ஐபி இருக்கு. இது மாதிரி சிபிஐ உட்பட மற்ற புலனாய்வு அமைப்புகள் யாருக்கோ ஒருத்தவங்களை பரிந்துரைச்சு நீங்க இந்த வழக்கை விசாரிங்க அப்படின்னு பரிந்துரைக்கும் போது, அப்படி அந்த இவங்க சிபிஐ லோக்பால் பரிந்துரைத்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிபிஐயோ இல்லை மற்ற புலனாய்வு அமைப்புகள் மீது அவங்க விசாரிக்கும் போது லோக்பால் என்னன்னா அந்த அவங்க விசாரிக்கிறாங்களே அதன் மீது ஒரு கண்காணிப்புக்கலாம், ஒரு கண்காணிக்கவோ இல்லை வழிகாட்டவும் அதிகாரம் இருக்கு. சிபிஐக்கு வழிகாட்டலாம். சிபிஐ விசாரிக்கும் போது அதை கண்காணிக்க லோக்பாலுக்கு அதிகாரம் இருக்கு. அப்படி விசாரிக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகளை உடனே பணியிட மாற்றம் செய்ய முடியாது. வேலையை அதாவது என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. அதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா லோக்பாலினுடைய ஒப்புதல் தேவை. சிபிஐ அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்ய முடியாது, ஒப்புதல் தேவை. இவங்கள்ட்ட லோக்பால்கிட்ட ஒப்புதல் பெற்று, ஏன்னா லோக்பால் அவங்க தான் பரிந்துரைக்கிறாங்க இந்த வழக்கை நீங்கள் விசாரிங்க அப்படின்னு. அப்படி விசாரிக்கக்கூடிய ஒரு அதிகாரியை உடனே பணியிடை மாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபருங்கிறது பண்ண முடியாது. அடுத்தது மத்திய அரசு ஊழியர்கள் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி, இந்த ஊழியர்கள் அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்களே இவங்க தொடர்பான சில வழக்குகள் இருக்கு அப்படின்னா அந்த வழக்கை சிவிசின்னு சொல்லுவாங்க, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்துக்கு இவங்க பரிந்துரைக்கலாம். அதாவது லோக்பால் பரிந்துரைக்க அதிகாரம் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த லோக்பால் அமைப்புங்கிறது சிவில் கோர்ட்ஸ், அதாவது உரிமையியல் நீதிமன்றம், அந்த நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம். அந்த உரிமையியல் நீதிமன்றம் என்ன அதிகாரம் கொண்டிருக்கோ அதுக்கு இணையான அதிகாரம் இந்த லோக்பால் அமைப்பு பெற்றிருக்கு. அடுத்தது ஊழல் தடுப்பு சட்டம் சொல்லுவாங்க, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988, 1988 ஊழல் தடுப்பு சட்டம். இந்த சட்டத்தின்படி, ஏன்னா அந்த அமைப்பே ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஊழலை விசாரிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ லோக்பால் அமைப்பு இந்த ஊழல் தடுப்பு சட்டம் 1988 படி விசாரிக்க அதிகாரம் பெற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ஊழல் தடுப்பு சட்டம் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் சொல்லியிருக்காங்க, இப்போ ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க ஊழல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு அதிகபட்ச தண்டனை அப்படின்னு பார்த்தா 7 to 10 வருஷம் சிறை தண்டனை சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதில் குறைந்தபட்ச தண்டனை அப்படின்னு சொல்லி சில பிரிவுகள் சொல்லியிருக்காங்க. ஊழல் தடுப்பு சட்டத்தில் பிரிவு 7, 8, 9, 12 இந்த பிரிவுகள் கீழே சொல்லியிருக்காங்க. மினிமம் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி 3 வருஷம் அவங்களுக்கு சிறை தண்டனை, அது இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி. ஒருவேளை அவங்க ஊழல் செய்ய அதாவது முயற்சி பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க, ஊழல் செய்ய முயன்றிருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சேம் இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தில் பிரிவு 15 சொல்லியிருக்காங்க. அவங்க ஊழல் செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு 2 ஆண்டுகள் மினிமம் குறைந்தபட்ச தண்டனை, 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. இதெல்லாம் சிறை தண்டனை 7 to 10 வருஷம், அதிகபட்சம் குறைந்தபட்சம் 3 வருடங்கள். அதுக்கான செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க 7, 8, 9, 12. பிரிவு 15 செக்ஷன் 15ங்கிறது 2 வருடங்கள் அவங்களுக்கு சிறை தண்டனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லோக்பால் அமைப்பு ஒரு கேஸை, அதாவது ஒரு வழக்கை விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான கால அளவுங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிலிமினரி என்கொயரி, ஆரம்ப கட்ட விசாரணை ஒரு 3 மாதத்துக்குள்ள முடிக்கணும் அந்த விசாரணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது புலனாய்வு விசாரணை, இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது அடுத்த 6 மாதத்துக்குள்ள இந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணிடணும். கடைசியா ட்ரையல், அதாவது இறுதிக்கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது 1 வருடத்துக்குள்ள இந்த இறுதிக்கட்ட நடவடிக்கை, அதாவது ட்ரையலுங்கிறது முடிச்சிடணும். ஒருவேளை அந்த 1 வருடத்துக்குள்ள முடிக்க முடியல அப்படின்னா முடிக்க முடியாத பட்சத்தில் சிறப்பு நீதிமன்றம் அமைத்து அந்த வழக்கை முடிக்கலாம், 1 இயர்க்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டம் 2013, இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 16, 2014. அதான் நடைமுறைக்கு வந்தது. ஏற்கனவே பார்த்தோம், ஜனவரி 16, 2014 நடைமுறைக்கு வந்தது. இந்த நடைமுறைக்கு வந்த தேதியிலிருந்து அடுத்த 1 வருஷத்துக்குள்ள 365 நாட்கள், 1 இயருக்குள்ள எல்லா மாநிலங்களிலும் லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தணும். அது மாநிலங்களில் அந்த மாநில சட்டமன்றத்தில் லோகாயுக்தா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை ஏற்றி லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த லோக்பால் மற்றும் லோகாயுக்தா சட்டத்திலே சொல்லியிருப்பாங்க ஏற்படுத்தணும்னு. ஆனால் நம்மளுடைய தமிழ்நாட்டில் 2018 மார்ச் 9 அப்போதான் இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற சட்டத்தை ஏற்றிருப்பாங்க. தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் ஏற்றி இந்த லோகாயுக்தா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுவும் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஒரு காலக்கெடு விதித்திருப்பாங்க. மார்ச் 10, 2018 இந்த லோகாயுக்தா அமைப்பை எல்லா மாநிலங்களும் ஏற்படுத்தணும் அப்படின்னு ஃபைனலாக ஒரு கால் பண்ணிடுவோம். அதாவது ஃபைனலாக ஒரு காலக்கெடு அப்படிங்கிறது எடுத்திருப்பாங்க. அதனால ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம சட்டத்தை ஏற்றிருப்போம், மார்ச் 9, 2018. ஒருவேளை இப்போ லோக்பால் அப்படிங்கிறப்ப நிறைய புகார்கள் வழக்குகளை விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். தவறான புகார் லோக்பால்கிட்ட ஒருத்தவங்க அளிக்கிறாங்க, ஒருத்தவங்க தப்பே பண்ணலை, பிரதமர் தப்பே பண்ணலை, ஆனால் அவர் மேலே ஒரு தவறான புகார் அளித்துட்டாங்க லோக்பால்கிட்ட போய் அப்படின்னா அது தவறான புகார் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்களுக்கு 1 வருட சிறை தண்டனை விதிக்கப்படும். 1 லட்சம் அபராதம், 1 வருடம் சிறை தண்டனை, 1 லட்சம் அபராதம் கூட விதிக்கப்படும். அடுத்தது அந்த சட்டம்
லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் அது 2013. இந்த சட்டத்துக்கு அப்புறம் ஒரு 4 வருடங்கள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா லோக்பால் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது முதல் லோக்பால், இந்தியாவினுடைய முதல் லோக்பாலுக்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும். அதனால தேடல் குழு அப்படிங்கிற ஒரு குழுவை மத்திய அரசு அமைக்கிறாங்க. அது செப்டம்பர் 2018 அமைக்கிறாங்க. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் அவங்க தலைமையில் 8 உறுப்பினர்கள், ஏற்கனவே பார்த்த மாதிரி செலக்ஷன், அதாவது இந்த சர்ச் கமிட்டிங்கிறது 8 உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படின்னு ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் அமைக்கிறாங்க. 8 உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழுவை. எதுக்குன்னா இந்த லோக்பாலினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், இந்தியாவினுடைய முதல் லோக்பாலினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இவங்க ஜஸ்ட் பரிந்துரைப்பாங்க யாருக்குன்னா செலெக்ஷன் கமிட்டிக்கு. அதனால ஒரு இதை அமைக்கிறாங்க. அடுத்தது லோக்பால் அமைப்புங்கிறது உருவாக்கப்படுது 19 மார்ச் 2019 உருவாக்கப்படுது. அன்னைக்கு தான் என்னன்னா அந்த தலைவர், லோக்பாலினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் எல்லாம் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதனுடைய தலைமையிடம் எங்கன்னா புதுடெல்லி. எக்ஸாக்டா புதுடெல்லியில வசந்த் கஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. லோக்பாலுக்கான ஒரு சின்னம் இருக்கு, லோகோ. இந்த லோகோவை வடிவமைத்தவர் அப்படின்னு பார்த்தா பிரசாந்த் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு வடிவமைத்திருப்பாரு. அது உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். எக்ஸாக்டா பிரயாக்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். லோக்பாலுக்குன்னு ஒரு மோட்டோ இருக்கு, குறிக்கோள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இது 2019 ஓல்டு மோட்டோ. 2019 மார்ச் 19 தானே இந்த அமைப்பு தொடங்குறாங்க. அப்போ ஒரு மோட்டோ இருந்துச்சு. என்னன்னா மாக்ரிதா காசிய விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சமஸ்கிருத மோட்டோ. லோக்பாலுங்கிற வார்த்தையே ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். இது ஒரு சமஸ்கிருத மோட்டோ. அதனுடைய மீனிங் என்னன்னா யாருடைய செல்வத்திற்கும் பேராசைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓல்டு மோட்டோ, டு நாட் கிரீடி டு எனி ஒன்ஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக ஒரு மோட்டோங்கிறது, புது மோட்டோ, நியூ மோட்டோங்கிறது அடாப்ட் பண்ணியிருக்காங்க, அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. போன வருடம் 2025 ஜூன் மாதம் இந்த புதிய ஒரு குறிக்கோளை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அது என்னன்னா எம்பவர் சிட்டிசன்ஸ், எக்ஸ்போஸ் கரப்ஷன். அதாவது குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கணும், ஊழலை அம்பலப்படுத்தணும். ஏன்னா ஊழலுக்காக தொடங்கப்பட்ட அமைப்பு தானே, ஊழலுங்கிறது வெளிக்கொண்டு வரணும் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது இந்த நியூ மோட்டோங்கிறது. அடுத்தது இந்த ஃபர்ஸ்ட் லோக்பால் தலைவர், அதான் இந்தியாவினுடைய முதல் லோக்பால் தலைவர்னா அமைப்பை உருவாக்கிட்டாங்க. முதல் லோக்பால் தலைவராக பினாக்கி சந்திரகோஸ் அப்படிங்கிறவர் நியமிக்கப்படுறாரு. மார்ச் 19, 2019 வரைக்கும் அப்பதான் நியமிக்கப்படுறாரு. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படிங்கிறவர். 2022 வரைக்கும் இவர் பதவி வகிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய டேர்ம்ங்கிறது முடிஞ்சிருது. அடுத்தது பிரதீப் குமார் மொகிந்தி அப்படிங்கிறவர் ஒரு தற்காலிக தலைவராக வராரு ரெண்டாவதா. அது இவர் என்னன்னா ஜுடிஷியல் மெம்பரா இருப்பாரு. இவரும் மார்ச் 19, அதாவது இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறப்ப அந்த 8 உறுப்பினர்கள்ல, அதாவது 8 உறுப்பினர்கள் 4 பேர் ஜுடிஷியல் மெம்பர்ஸ், 4 பேர் சில கேட்டகரி இருக்கும். அந்த ஜுடிஷியல் மெம்பர்ல ஒருவர் தான் இந்த பிரதீப் குமார் மொகிந்தி. ஒரு மெம்பரா இருப்பாரு. இவருடைய பினாக்கி சந்திரகோஸ் முதல் தலைவர், அவருடைய பதவிக்காலம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் வேக்கண்டா இருக்கும். அதனால ஆக்டிங் சேர்பர்சன், தற்காலிக தலைவராக கொஞ்ச நாள் இவர் இருப்பார். ஒரு 2 வருடங்கள் 2022 2024 வரைக்கும் இருப்பார். ஜுடிஷியல் மெம்பர், இவர் ஒரு ஜுடிஷியல் மெம்பர். இந்த டைம்ல தான் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஏற்கனவே சொன்னால் பல் இல்லாத புலி அப்படின்னு லோக்பாலை விமர்சித்திருப்பாங்கன்னா இந்த டைம்ல தான் தலைவரே இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் சொல்லியிருப்பாங்க. இவர் 24 வரைக்கும் இருப்பார், 2022 to 24. இப்ப இதான் முக்கியமானது. தற்போதைய தலைவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. லோக்பாலினுடைய தற்போதைய தலைவர் அப்படின்னு பார்த்தா அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். இவர் மார்ச் 10, 2024 தற்போது இப்பதான் இது வரைக்கும் இப்போ வரைக்கும் இவர் தான் இருக்காரு. இவர் என்னன்னா ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி இவர். இந்த வீடியோல லோக்பால் அமைப்பை பத்தி மேக்ஸிமம் என்ன எக்ஸாம் ரிலேட்டடா என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. அந்த முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அந்த அமைப்பை பரிந்துரைத்தது, இது எதற்காக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது, குடிமக்களினுடைய குறைகளை தீர்ப்பதற்கு, இது மாதிரி பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் கேட்குறாங்க. இந்த செலெக்ஷன், அது சர்ச் கமிட்டியில் 50% மெம்பர்ஸ் யார், எந்த கேட்டகரி சேர்ந்தவங்க அப்படிங்கிறது கொஞ்சம் இப்போதான் கொஞ்சம் அப்டேட் லெவலுக்கு போகிறாங்க அவங்களும். அப்படிங்கிறப்ப நம்மளும் கொஞ்சம் இந்த நோட்ஸுங்கிறது கொஞ்சம் அப்டேட்டடாக வச்சுக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது. அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி இந்த வீடியோங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் லோக் ஆயுக்தா அமைப்பு, அடுத்தது மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அமைப்புங்கிறது ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த லோக் ஆயுக்தா அமைப்பில் அந்த அமைப்பை பற்றி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.